ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இயரிங் கலெக்ஷன் வந்து பார்ட் பை பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். என்னென்ன மாதிரியான இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப இயரிங் மேலே ரொம்ப நிறையா இயரிங்ஸ் வந்து வாங்குவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய இயரிங்ஸில் என்னென்ன மாதிரிலாம் இயரிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், என்ன காஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காமிச்ச 2 இயரிங்ஸுமே வந்துட்டு நான் இப்போது பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வாங்கினது தான். இந்த இயரிங் வந்து நான் வாங்கி ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இருக்கும்னு 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடைஸ்டு இயரிங்கெல்லாம் வந்த புதுசில் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த டைமில் வாங்கின ஒரு 5 பேர் ஆஃப் இயரிங்ஸு அந்த ஜிமிக்கி மாடலில். இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ருப்பீஸோ 40 ருப்பீஸோ. இது ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வாங்கினேன். இந்த மாடல்லாம் முன்னாடி வந்திருக்கலாம், பட் நான் வாங்கினது வந்து 2 இயர்ஸ் பேக் தான். இந்த க்யூட்டு ஒரு ஜிமிக்கி மாதிரி இருக்கிற மாடல் வந்து நான் 2017 வாங்கினது. நிறையா டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்டு அந்த மாதிரியே தான் இயரிங்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டாக வந்த இயரிங்கு. எவ்வளோ காஸ்ட் என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு போனீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும், ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம். இந்த ஜிம்கா இயரிங் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிஇ படிக்கும்போது வாங்கினது. தட் மீன்ஸ் யூஜி பண்ணும்போது வாங்கினது. இயர் மேபி 14 ஆர் 15 அந்த டைமில் இருக்கும். அப்போவே இந்த இயரிங் 30 ருப்பீஸ் என்னமோ. இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015ன்னு நினைக்கிறேன். 15 ஆர் 16 கரெக்டாக ஞாபகம் இல்லை. 25 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். இது வரைக்கும் காமிச்ச இயரிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரவுண்ட் இயரிங் வந்து ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு போடும்போது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. யூஸே பண்ணலை சொல்லப்போனால். ஒரு டைம் 2 டைமு போட்டு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு செட் ஆகலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த இயரிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஹேங்கிங் இயரிங்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் ஆக்சிடைஸ்டு இந்த மாதிரி இயரிங்கெல்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் மிக்ஸ்டு கலர் இருக்கிற மாதிரி இயரிங் வாங்கினீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம். இந்த ஹேங்கிங் இயரிங்கும் வந்து ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். பட் ஆனால் இது வந்து நான் ஆன்லைனில் பார்த்து தான் ஆர்டர் போட்டேன். உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய ஃபேஸ்க்கு இது வந்து பெருசாக செட் ஆகலை. 1 ஆர் 2 டைம்ஸ் தான் யூஸே பண்ணியிருப்பேன். இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கும். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது ஒரு 2 டைம்ஸ் தான். இந்த ஹேங்கிங் இயரிங்கும் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். கிளப் ஃபேக்ட்ரி வந்த புதுசில் நான் பை பண்ண இயரிங்கு. கிளிப் ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் நீட்டாக ஒரு பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தனால எதுவும் கலரும் எதுவும் ஃபேட் ஆகலை. மேக்ஸிமம் வந்து ஆக்சிடைஸ்டு இயரிங் வாங்கினீங்கன்னா கலரெல்லாம் ஃபேட் ஆகாது. தண்ணியில் பட்டால் மேபி ஆகலாம். பட் ஆனால் ரெகுலராக வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு ட்ராபேக்ஸும் கிடையாது அதில். இந்த ஸ்டோன் இயரிங் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. இந்த பேர்ல் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ நான் வாங்கினேன். இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பேர்ல் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து உள்ளே நல்லா டைப் பண்ணியிருப்பாங்க உள்ளே வச்சு. அதனால நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலுமே அது போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஹூக் மேபி சீக்கிரமாக போனால் தான். இல்லை ரொம்ப ஃபேவரட்டான இயரிங் அடிக்கடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பிஇயில் வாங்கினேன் இந்த இயரிங்கை. ஏகப்பட்ட டைம்ஸில் சுடிதாருக்கு, சாரீஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்டோன் இயரிங்கு இதுவும் வந்துட்டு ரொம்ப நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் ஸ்டோன் எல்லாமே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் சொல்ல போகணுன்னா. அடிக்கடி அதை போடுவேன். நிறையா ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த ஜிம்கா மாடலும் இயரிங்கும் நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். என்னென்னா நீங்கள் ரொம்ப ஜிமிக்கி மாடல் இயரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்க, வெளியே காலேஜ் போயிட்டு வரீங்கன்னா வந்தோடனே கழட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது சின்ன இயரிங்காக போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு காதும் ரொம்ப அந்த ஓட்டை வந்து பெருசாகாது. சான்ஸே கிடையாது. எனக்கெல்லாம் பெருசாகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் நான் வந்தோடனே ஈவினிங் டைமில் அதை வந்து கழட்டி வச்சுருவேன். ஸோ அந்த ஒரு ட்ரிப்பை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் ஃபுல்லாகவே இயரிங் போடாமல் ஃப்ரீயாக தான் நான் காதை விட்டுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸு, நிறையா பேபி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸ், என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லேடிஸ் ரிலேட்டடாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அன்பாக்சிங் வரும். எந்தெந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் இன்டேக் எடுத்துக்கிட்டால் பேபிஸ்க்கும் மதர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.